இனிய காலை வணக்கம் நண்பர்களே. லலிதா சகஸ்ரநாமம் பற்றிய இரண்டாவது பதிவு இது. முதல் பதிவில் பக்த அனுக்கிரகம் என்ற தலைப்பில் 112வது நாமம் முதல் நாமம் பவானி முதல் 129வது நாமம் சரட்சந்திர நிபானனா வரை பார்த்தோம். இந்த பதிவில் குண்டலினி வர்ணனை என்ற தலைப்பில் நாமம் 90 முதல் நாமம் 111 வரை பார்க்க இருக்கின்றோம். இந்த எல்லா யோகங்களின் சாரம்னு பார்த்தீங்கன்னா குண்டலினியை எப்படி மூலாதாரத்திலிருந்து எழுப்பி மேலே கொண்டு வர்றது, அதில் வேரியஸ் ஸ்டேஜஸ் இருக்குது. இதை பற்றி வர்ணனை தான் எல்லா இதுலேயும் எல்லா பக்தி இலக்கியங்கள்லேயும் இருக்கும். அதுக்கான மென்ஷன் இருக்கும், ரெஃபரன்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் மெதுவாக கவனிச்சிங்கன்னா நல்லா புரியும், கஷ்டமே கிடையாது. இந்த பதிவில் குண்டலினி வர்ணனை என்ற தலைப்பில் நாமும் 90 முதல் 111 வரை பார்க்கலாம். பிரம்மம் சில வார்த்தையெல்லாம் சொல்லுவேன், நீங்கள் அப்படியே ஆசைச்சு எடுத்துக்கங்க, போக போக புரியும். பிரம்மம் தன்னுடைய இச்சையினால் உலக அனைத்தையும் படைத்து தானே அதனுள் பிரவேசிக்கிறது. உடனே கேட்பீங்க, பிரம்மம்னா என்ன சார்? பிரம்மம் என்றால் என்ன? சத்தியம், ஞான, ஆனந்தம், அதுதான் பிரம்மன் என்கிறது. பிரம்மா வேறங்க, சத்தியம், ஞான, ஆனந்தம், இதுதான் பிரம்மன் என்கிறது தைத்திரிய உபனிஷதம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இறைவன் உண்மை வடிவினர், இறைவன் உணர்வு வடிவினர், எல்லையற்றவர் இப்படின்னு 2.11 தைத்திரிய உபனிஷத்தில் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. சரி, இப்போ பிரம்மம் நம்ம பல இடத்துக்கு வந்துடுவோம். பிரம்மம் உலக அனைத்தையும் படைத்து தானே அதனுள் பிரவேசிக்கிறது. இப்போ அண்டம்னு ஒன்று இருக்குது, பேரண்டம், அண்டம் அப்படின்லாம் நிறைய சொல்லுவோம். ஆகாசம், விண்வெளி, யூனிவர்ஸ், பால்வீதி, மில்கிவே, எவ்வளோ சொல்கிறோம் பாருங்க. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக உள்ளே இருக்குங்க மனுஷ உடம்பு. தான் அண்டத்துக்குள் பிண்டம்னு சொல்லுவாங்க மனுஷ உடம்பை. ஸோ ஜீவ சைதன்யம் பின்னாடி போக புரியும், இப்போ தயவுசெய்து பொறுத்துக்குங்க. ஜீவ சைதன்யம் சரீரமாகிய பிண்டத்தில் ஒரு நமக்குள்ள நம்மை ஆட்டுவிக்கும் ஒரு சக்தி இருக்கணும் பாருங்களேன், இல்லைன்னா எதுவும் நடக்காது. குண்டலினி சக்தி ரூபத்தில் இருக்கிறது. ஜீவ சைதன்யம் சரீரமாகிய பிண்டத்தில் குண்டலினி சக்தி ரூபத்தில் இருக்கிறது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டயலாக்லாம் விட்டுட்டு கேஷுவலாக பேசுகிற மாதிரி வந்துடும். பத்மாசனத்தில் அமர்ந்து தியானம் செய்யும் ஒரு மனிதனை கற்பனை செஞ்சுக்குங்க. பத்மாசனத்தில் ஒருத்தனால ஸ்பைனை எரெக்டாக வச்சு உட்காந்து தியானம் பண்ணுறார். அவன் உடலில் மூலாதாரம் என்னும் முதல் சக்கரம் அவனுடைய ஜலத்வாரத்திற்கும் மலத்வாரத்திற்கும் மையத்தில் உள்ளது. அப்போ அதுதான் மூலாதாரம். அது பூமியோட ரிலேட்டான ஒரு சக்கரம். 6 சக்கரங்கள் இருக்குது, 3 கிரந்திகள் என்று சொல்லக்கூடிய 3 முடிச்சுகள் இருக்கின்றன. இதெல்லாம் தாண்டி உங்களுடைய அந்த குண்டலினியானது மேலே போய் சகஸ்கிராரம், அதாவது சகஸ்கிராரம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இடத்துல, அதாவது கபாலத்திலிருந்து 2 விரற்கடை கீழே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அகுல சக்தியோட கலக்கிறப்ப பேரானந்தம் உண்டாகும். ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்குல்லையே, ஆனால் புரிய வச்சிடலாம். குண்டலினி சக்தி மூலாதாரத்தில் இருந்து தகுந்த வழிமுறைகளால் மேல் நோக்கி நகர்ந்து உச்சந்தலையில் இருக்கும் சகசிராரம் என்ற 1000 இதழ் தாமரையுமாங்க எண்ணற்ற இதழ்கள் கொண்ட தாமரையை அடைகிறது. அப்போ நம்ம ஒன்று வைக்கலாமா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாமா? வாட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட்? ஆரம்பஸ்தானம் மூலாதாரம். வாட் இஸ் த எண்ட் பாயிண்ட்? சகசிராரம். மூலாதாரம் எங்கே இருக்குது? நம்ம முதல்ல இடம் சொல்லிட்டா. சகஸ்கிராரம் கபாலத்திலிருந்து 2 விரற்கடை கீழே இருக்குது. இப்போ மூலாதாரத்தில் தொடங்கி அதையும் சேர்த்து ஆக்ஞா அப்படின்னா அந்த நெற்றி போட்டு ஆக்ஞா வரை 6 சக்கரங்கள் இருக்குது. எப்படி இப்போ இந்த 6 சக்கரங்கள் இருக்கா, இது ஒரு ஹைவே, எனர்ஜி ஹைவே மாரி. குண்டலினி சக்தியானது மூலாதாரத்திலிருந்து சகஸ்கிராரத்துக்கு போக வைக்கணும். இதுதான் எல்லா யோக பயிற்சிகளின் அடிப்படையான விஷயம். எப்படி இப்போ ஹைவேல நம்ம ஒரு 140 130 போகிறார், நம்ம உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம், டிரைவர் ஜாலியாக ஓட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் நடுவில் என்ன ஆகுதுன்னா, தூரத்தை பார்க்குறப்பயே இரும்பு கிரில் நிறைய நடுவில் நிறுத்தி வச்சுருக்காங்க, பாதி சாலையை மூடிடுறாங்க.
ஸோ நம்ம உள்ளே நுழைஞ்சு என்ன பண்ணுறோம், ஸ்லோ ஆகி அப்புறம் எதுக்கு வர வண்டிக்கு வழி விட்டு திரும்ப போய் இப்படியெல்லாம் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா 60, 50, 40, 30ன்னு டக்குன்னு ஸ்பீடு இறங்கிடுது. அது மாதிரி 3 முடிச்சிருக்கு. ஏன்னா மூலாதாரத்திலிருந்து எழுப்பப்பட்ட அந்த குண்டலினி சக்தியானது நேர சகஸ்ராரம் போனால் உங்களுடைய நரம்பு மண்டலம் தாங்க முடியாது. நரம்பு மண்டலத்தினால அதிர்வுகள் ஏற்படும். இது எல்லா சப்போர்ட்டோடையும் ஒரு குருவுடைய முன்னிலையிலேயே என்ன ஆகுனா, குண்டலினி ரைஸ் ஆகிடுச்சுன்னா அந்த சம்பந்தப்பட்ட சாதகன்னு சொல்லப்படுகிறவன் அழுவான், இல்லை சிரிப்பான், பலவிதமான விஷயங்கள் இருக்கும். அதுக்கு தான் குரு பக்கத்தில் இருக்கணுங்கிறது. சரி, மூலாதாரம் தொடங்கி ஆக்ஞா வரை 6 சக்கரங்கள் இருக்குது. அந்த இடத்துக்கு பின்னாடி வரும். இப்போ இந்த சாலையில் கிரில் வச்ச தடுப்பு அமைப்பு இருக்கிறது மாதிரி 3 முடிச்சுக்கள். முடிச்சுக்கு கிரந்தின்னு பேர். இந்த எனர்ஜி ஹைவே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகு தண்டு உள்ளே ஸ்பைனல் கார்டுன்னு சொல்கிறேன் இல்லையா, அதில் நரம்பு தொகுப்புகள் உள்ளன. இப்போ இதுக்கு ஒரு பேர் ஒன்று வைக்கணும் இல்லையா, சுஷும்னா நாடி அப்படின்னு ஒரு பேர். சுஷும்னா என்னும் நடுநாடியே எனர்ஜி ஹைவே. அப்புறம் ஒரே ஸ்பீடாக போயிடக்கூடாது இல்லையா, அதனால் ஸ்டேஜஸ் இருக்குது, வேரியஸ் ஸ்டேஜஸ். அது குரு தான் தீர்மானம் பண்ணுவார். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இவனுக்கு மேலே கொண்டு வரலாம், அப்புறம் அவன் எப்படி நடந்துக்கிறான்னு பார்க்கலாம், அவன் பிஹேவியர் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம் அவன் அதுக்கான தகுதிக்கு வந்துட்டானா அப்படிங்கிறதுக்காக இடையிடையே முடிச்சுகள் இருக்குது. மனிதனின் மூலாதாரத்தில் சுருண்டு கிடக்கும் பாம்பு போல் இருக்கும் சக்தி அறிவுன்னு வச்சுக்கோங்க, சைதன்யம்னு வச்சுக்கோங்க, விழிப்படைந்து எப்போ ஒரு குருவுடைய முன்னிலையில் விழிப்படைந்து மேல் நோக்கி செல்கிறது. சுஷும்னா நாடியில் அப்போ ஒரு எனர்ஜி ஹைவே ஸ்டார்டிங் பாயிண்ட் மூலாதாரம், என் பாயிண்ட் சகஸ்ராரம். அந்த நாடிக்கு பேர் சுஷும்னா நாடி. சுஷும்னா நாடியில் மூலாதாரம் உட்பட 6 சக்கரங்கள் மற்றும் இடையிடையே வாழ்வு மாதிரி 3 முடிச்சுகள் இருக்குது. இப்போ என்ன திட்டம்னு பாருங்கள், என்ன செய்ய போகிறோம், விழிப்பெற்ற குண்டலினி 6 சக்கரங்களையும் 3 முடிச்சுக்களையும் பிளந்து, குரு கூடயே இருப்பாருங்க, அவர் சப்போர்ட் வேணும், அவருக்கு தான் தெரியும் இவனை அடுத்த லெவல் கூட்டிகிட்டு போகலாமா வேணாமா, தாங்குவானா அப்படின்னு, பிளந்து சகஸ்ராரம் அப்படிங்கிற இடத்தை அடைகிறது. சகஸ்ராரம்னா நான் முதலே சொல்லியிருக்கேன், ரிப்பீட் பண்ணுறேன். உச்சம் தலையில் ஒரு பகுதியாகும். கபால உச்சியில் இருந்து 2 விரற்கடை கீழே பிரம்மரந்திரம் எனப்படும் சகஸ்ராரம் இருக்கிறது. அங்கு யார் இருக்கா பாருங்க, இதெல்லாம் இருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா, கோயிலாக போகிறோம், நார்த் இந்தியா போகிறோம், பறந்து போகிறோம், அப்ராடு போய் அங்கே ஒரு கோயில்லையும் சாமி கும்பிட்றோம். எங்கே இருக்குது தெய்வம், உங்கள் உடம்புக்குள்ளே இருக்குங்க, நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குங்க, அதுதாங்க ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அங்கு பரமசிவன் இருக்கிறார். அவருடன் குண்டலினி ஆகிய சக்தி ஐக்கியமாகும் பொழுது அமிர்தம் உண்டாகிறது, அமிர்த தாரை உண்டாகுதுங்க. இவன் மெய் மறந்துடல, அதுதான் பேரின்பம்ங்கிறான். ஏன்னா சிற்றின்பமான உணவு கொஞ்ச நேரம் கழித்து பசி அடங்கிடுது. சிற்றின்பமாகிய மற்ற விஷயங்கள் என்னென்னா கொஞ்ச நேரம் கழித்து அப்போதைக்கு சந்தோஷமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் தளர்ச்சியை உண்டாகுது. ஆனால் இந்த குண்டலினியானது ஐக்கியமாகும் பொழுது அமிர்தம் உண்டாகிறது. அதுதான் சிவானந்தம். இதுதான் எல்லா யோகத்தோட லட்சியம். இது தாங்க யோகம். நான் யோகியாக போகிறேன், யோகா பண்ணுறேன்னா ஹெல்த்தியாக இருப்பீங்க, மூச்சு பயிற்சி பண்ணுவீங்க. ஆனால் அல்டிமேட்டாக ஒரு யோகாவுடைய லட்சியம் என்னென்னா ஜீவ சைதன்யம், அதாவது குண்டலினி ரூபம். இப்போ ஏன் இவ்வளோ பாடுபடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குண்டலினி ரூபமாக ஒவ்வொரு சரீரத்திலும் இருப்பவள் பராசக்தி தாங்க அவன். இப்பொழுது நேர பாயிண்ட்டுக்கு வந்துடுவோமா? இந்த இன்ட்ரோடக்ஷன் இல்லாமல் நேர பாயிண்ட் சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அது டக்குன்னு என்ன பண்ணுவீங்க, வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த வேலை பார்க்க போயிடுவீங்க. ஆனால் அதில் எனக்கு என்ன பர்சனல் லாஸ்னால், நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும், உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு பேராசைப்படுறேன், அதை கெட்டு போயிடும். அதனால இப்போ நேரடியாக லலிதா சகஸ்ரநாமம் 90 முதல் 111 வரை பார்க்கலாம். குண்டலினி வர்ணனை லலிதா சகஸ்ரநாமம் 90 முதல் 111 வரை இப்போ பார்க்கலாம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது, சாமானியமாக புரியாது. உங்களுக்கு கூடயே இருந்து சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன். எனக்கு கூட அம்பாள் இருக்காங்க, என்னை ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க, என்னை படிக்க வைக்கிறாங்க. வயசு இப்போ எனக்கு 70 ஆகுதுங்க, எனக்கு எந்த தேவையுமே இல்லைங்க. அளவான சாப்பாடும் ஒரு பென்ஷன் வந்துட்டுருக்கு, அதுவும் இருந்தால் எனக்கு போதும், வாழ்க்கை ஓடிடும். ஆனால் எனக்கு என்னென்னா, இது நம்ம படிக்கிறோம், நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் யாரும் இல்லை, நெருங்கிப்போம். ஆனால் இப்போ யாருக்காவது இந்த விஷயத்தை கன்வே பண்ணிடணும் அப்படிங்கிற ஆசை தான். தயவுசெய்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு 15-20 நிமிஷம் ஆகலாம், இதுக்கான டைம் அலாட் பண்ணி பாருங்கள், அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி தொடர்றேன்.
இப்போ 90 முதல் 111 வரைக்கும் பார்க்கலாம். குலாமிருத ரசிகா, குலசங்கேத பாலினி, குலாங்கனா, குல அந்தஸ்தா, கௌலினி, குலயோகினி, அகுலா, சமய அந்தஸ்தா, ரெண்டாவது தானா, சமயாச்சார தத்பரா, மூலாதார நிலையா, பிரம்ம கிரந்தி விபேதினி, மணிபூராந்தர்திதா, விஷ்ணு கிரந்தி விபேதினி, ஆக்ஞா சக்ராந்திரலஸ்த ருத்ர கிரந்தி விபேதினி, சகஸ்கிரார அம்புஜாருடா, சுதாசாரபி வர்ஷினி, தடில்லாத சமருசி, ஷட் சக்ரோபரி சம்ஸ்திதா, மகாசக்தி குண்டலினி, பிசதந்து மூணாவது பானா பிசதந்து தனியசி. ஒன்றும் இல்லைங்க, நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம், நல்லா புரியும், சிரமமே கிடையாது. நான் டோட்டலாக சொன்னேன். 90லேருந்து 111 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள். முதல்ல எப்படி 90 எப்படி ஆரம்பிக்குது? குலாமிருத ரசிகா, குலசங்கேத பாலினி, குலாங்கனா, குல அந்தஸ்தா, கௌலினி, குலயோகினி, அகுலா, குலான்னு வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. குலம்ங்கிற வார்த்தை அங்கே ரிப்பீட் ஆகுது பாருங்களேன். இப்போ நான் உங்களுக்கு சைடில் ஒரு சின்ன ஒரு சார்ட் மாதிரி காமிச்சிருக்கேன். அந்த குலமில் ஆரம்பிச்சிங்கன்னா குலாமிருதிக ரசிகா இருக்குது, குலசங்கேத பாலினி இருக்குது, குலாங்கனா இருக்குது, குலாந்தஸ்தா இருக்குது, கௌலினி, குலயோகினி, அகிலா. அப்போ இந்த நம்ம பார்க்க போகிற 22 நாமாக்களில் 7 பேர்களில் இந்த குலம்ங்கிற வார்த்தை இருக்குது. இப்போ நான் முதல்ல குலம்னா என்னன்னு சொல்லணும் இல்லையா? நம்ம குலம்னா ஒன்று நினச்சிட்டு இருக்கோம்ல. குலம் என்றால் வழி, பாதை. மூலாதாரம் டு சகசிராரம் வரை குண்டலினி செலுத்தப்பட்டு 6 சக்கரங்களையும் 3 முடிச்சுகளையும் பிழந்து அங்கே இருக்கக்கூடிய சிவனோட ஐக்கியமாகும் பொழுது பெறப்படும் ஆனந்தம் குலாமிருதம். குல அமிர்தம். அதான் அந்த குலாமிருதத்தை விரும்பக்கூடியவள் யார்? குலாமிருத ரசிகா. அதேமாரி சகஸ்கர பத்மம், சகஸ்கரம்ங்கிற சொல்லி ஒரு பத்மம், அதை நம்ம ஒரு பத்மமாக எண்ணற்ற இதழ்கள் கொண்ட தாமரையாக நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். அந்த இடத்துல அந்த சகஸ்கர பத்மங்கிறது என்னென்னா, அதை அகுல சக்கரம்னு சொல்லுவோம். அங்கே சக்தி தேக்கமடைஞ்சிருக்கு. அந்த தேக்கமடைஞ்ச சக்தியின் மேலே குலசக்தியான குண்டலினி எழுப்பப்பட்டு 6 ஆதார சக்கரங்களையும் 3 முடிச்சுக்களையும் பிளந்து சென்று இணையும் பொழுது அமுதமழை பொழிகிறது. அதை இப்போ நம்ம மேற்கொண்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஆதார சக்கரங்கள் ஒன்றுன்னு ஒரு சார்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். அதில் அதாவது இது ஆரோகணம். அதாவது சக்தியை நம்ம என்ன பண்ணுறோம், மூலாதாரத்துலேருந்து எழுப்பி மேலே கொண்டு போகிறோம். அதனால் அந்த ஆதார சக்கரங்கள் 1ங்கிற சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மூலாதாரம், 2 சுவாதிஷ்டானம், 3 மணிப்பூரகம்னு கொடுத்துருப்பேன். மூலாதாரம் பூமி சம்மந்தம். நம்ம தானே உட்காந்துருக்கோங்க, பூமியில் தானே உட்காந்துருக்கோம். அதனால் பிருத்திவி இல்லை பூமி சம்மந்தப்பட்டது. 2வது சுவாதிஷ்டானம்ங்கிறது அக்னி தத்துவம். 3வது மணிப்பூரகம்ங்கிறது ஜல தத்துவம். இப்போ ஆதார சக்கரங்கள் 2க்கு வந்துடுங்க. 2ல் பார்த்தீங்கன்னா 4ன்னு போட்டு இருதயம் அநாகதம் நீங்கள் சொல்லி பாருங்கள், வந்துடும். அநாகதம் இருதயம், அது வாயு தத்துவம். 5வது விசுத்தி, தொண்டைக்குடிக்கிட்ட விசுத்தி ஆகாச தத்துவம். 6வது புருவ நடுவில் ஆக்ஞை அப்படின்ட்டு ஆக்ஞ சக்கரம், அது மனஸ் தத்துவம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் கீழே மூலாதாரத்தை ஆரம்பிச்சிங்கன்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை. இந்த 6 சக்கரங்களையும் தாண்டி நம்ம மேலே போகிறோம். நம்ம மேலே போகிறப்ப சகசிராரத்தில் சிவன் இருக்கார். இந்த குண்டலினி சக்தி சிவனோடு இணையிறப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு பேரின்பம் கிடைக்குது, அமிர்தம் கிடைக்குது அப்படின்லாம் சொல்ல போகிறோம் மேற்கொண்டு. சரி, இப்போ இந்த சக்கரங்களுக்கு நடுவில் என்ன இருக்குது, கிரந்தி என்கிற முடிச்சு இருக்குன்னு சொல்ல, ஒரு வால்வு மாதிரி முடிச்சு இருக்குன்னு சொல்லியா, அதை நம்ம சொன்னேன் இல்லையா, அதை நம்ம அடுத்த சார்ட்டில் பார்க்கலாம். 6 சக்கரங்கள்: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை. இப்போ
நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு அந்த கிரந்தி பற்றி முடிச்சுகளை பற்றி சொல்கிறேன்னு ஆரம்பித்தேன். இப்போ என்ன பண்ணுறோம்னா, 2 சக்கரமாக சேர்த்துக்கிறோம். மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் சேர்ந்து அக்னிகண்டம் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறோம். மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் நீங்கள் சைடில் பாருங்கள், அந்த இதில் உங்களுக்கு இருக்குது, அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அக்னிகண்டம், அந்த கண்டத்தில் மோஸ்ட்லி நம்ம இருப்போம். எல்லா மக்களும் இந்த மூலாதாரம் சுவாதிஷ்டானத்துக்குள்ளேயே தான் மோஸ்ட்லி நிறைய பேர் மூலாதாரத்துலேயே இருந்துடுவாங்க. நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, அப்புறம் சாப்பிட்டுட்டு மற்ற வித உல்லாசமான வாழ்க்கை இதுக்கே இருக்கும். மூலாதாரத்தில் இருப்பாங்க. சுவாதிஷ்டானம் அப்பப்போ வந்து போகும். ஸோ மூலாதாரம் சுவாதிஷ்டானம் சேர்ந்து அக்னிகண்டம். இப்போ அக்னிகண்டத்தில் இருந்து நம்மளுடைய சொந்த முயற்சியிலேயே சாமி கும்பிட்றோம், ஏதோ நினைக்கிறப்ப திடீர்னு கூஸ் பம்ஸ் வருது பாருங்கள், மயிர்கூச்செறிதல் நடக்குது பாருங்களேன். இப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்னென்னா, நம்மளை அறியாமலே வந்து குண்டலினி மேலே வர ஆரம்பிச்சிட்டு புறப்பட ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த அக்னிகண்டம் தாண்டி என்ன இருக்குன்னா பிரம்ம கிரந்தி, பிரம்மம் முடிச்சு இருக்குது. ஸோ பிரம்ம முடிச்ச தாண்டினீங்கன்னா சூரியகண்டத்துக்குள்ளே வந்துடுவீங்க. சூரியகண்டம்ங்கிறது என்ன? மணிப்பூரகம் அநாகதம் சேர்ந்த காம்பினேஷன். மணிப்பூரகமும் அநாகதமும் சேர்ந்துச்சுன்னா அது சூரியகண்டம். சரி, சூரியகண்டம் வரைக்கும் வந்துட்டீங்க, அநாகதம் வரைக்கும் வந்துருச்சு உங்கள் குண்டலினி அப்படின்னா என்ன நினைப்பீங்க தெரியுமா? என்ன மாதிரி சிந்தனையில் இருப்பீங்க தெரியுமா? நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு எல்லாரையும் கேட்பீங்க. பார்க்குற எல்லாரையும் ஒருத்தரையும் சாப்பிட்டீங்களா அப்படிங்க. எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் மிச்சம் இருந்தால் சாப்பிடுவீங்க. மோஸ்ட்லி நம்ம அம்மாக்கள் மனைவிகளும் நமக்கு நல்ல ஒரு ராசி இருந்து நல்லபடியாக நல்லா அமைகிறவங்களும் என்னென்னா அநாகத நிலையில் தான் இருக்காங்க. எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசியாக சாப்பிடுவாங்க. என்ன மிச்சம் இருக்கோ சாப்பிடுவாங்க. எல்லாம் தீர்ந்து போகும் நல்ல விஷயங்கள்லாம். அப்புறம் அடிப்படையான சாதமும் அடிப்படையான தயிரும் அடிப்படையான அப்பளம் வத்தல் சம்திங் இருக்கும். அதான் அப்போ அநாகதம், மணிப்பூரகம் அநாகதம் காம்பினேஷன் தான் சூரியகண்டம். சூரியகண்டம் வரைக்கும் வந்துட்டோமா? இதுக்கப்புறம் குரு அவசியங்க, குரு இல்லாமல் ஒன்றும் நடக்காது. ஏன்னா விஷ்ணு கிரந்தி அப்படின்னு சொல்லி விஷ்ணு முடிச்சப்போ தாண்டணும். அதை பிழந்தால் தான் நம்ம என்ன பண்ணோம்னா சோமகண்டம் இல்லை சந்திரகண்டம்ங்கிற இடத்துல நுழைய போகிறோம். அந்த சோமகண்டத்தில் என்னென்ன சக்கராஸ் இருக்குன்னா விசுத்தி சக்கரமும் ஆக்ஞையும் சோமகண்டத்தில் இருக்குது. ஸோ விசுத்தி ப்ளஸ் ஆக்ஞை காம்பினேஷன் நம்ம என்ன சொல்கிறோம்? சோமகண்டம்னு சொல்கிறோம். இப்போ சோமகண்டம் வரைக்கும் வந்துட்டீங்க, ஆக்ஞையில் இருக்குது, இங்கே இருக்க அம்பாள் இங்கே உட்காந்துருக்கா அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுடைய குரு வந்து இப்போயே நம்ம நிறைய வாசனைகளை விட்டுருவோம். உலக விஷயங்கள் விட்டு போயிடும். மானம் அவமானம் உயர் புகழ் எல்லாத்தையும் தாண்டி உச்ச நிலைமையில் இருப்போம். இப்போ குருவுடைய அனுகிரகத்தோட ருத்ரகிரந்தியும் பிளந்துட்டீங்கன்னு வைங்க. ருத்ரகிரந்தியும் உங்களுடைய குண்டலினி பிளந்து விட்டால் அங்கே சிவன் காத்துட்ருக்காரு. சகஸ்கிராரம் தான். இதுக்கு ஒரு அற்புதமான ஸ்லோகம் ஒன்று சௌந்தரிய லகரியில் இருக்குது. அதுக்கு ஈடான ஸ்லோகம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்படி நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதை சொல்கிறேன். ஏன்னா அதில் இது எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். அதாவது மூலாதாரம், பிருத்திவி, பூமி இப்படின்லாம் சொன்னோம் இல்லையா, அது அப்புறம் இந்த மாதிரி இந்த குண்டலினி மேலே ரைஸ் ஆகிறது, அது அப்படியே மேலே போகிறது, சிவனோட கலக்கிறது, என்ன மாதிரி நிலைமையில் கலக்கும் எல்லா விஷயங்களும், அப்புறம் ஃபைனலாக அமிர்த தாரை வரைக்கும் அந்த ஸ்லோகத்தில் இருக்குது. அதை நாம் அடுத்து பார்ப்போம். இந்த 90லேருந்து 111 நம்ம கடைசியில் சொல்லி முடிப்போம். ஏன்னா அந்த வெறும் ஸ்லோகம் அந்த வெறும் நாமாக்கள் சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இல்லை. அதுக்கான பின்னணி இதை சொன்னால் தான் அது உங்களுக்கு நல்லா புரியும். சௌந்தரிய லகரியில் ஆதார சக்கரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய 9வது ஸ்லோகம் பார்க்கலாம். நான் ஸ்லோகம் சொல்கிறேன், தவிர நான் இந்த எங்கே ஸ்லோகம் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறதையும் உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் வந்து நான் பின்னாடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஸ்லோகம் தவிர்க்கணுங்கிறவங்க அந்த இடத்துலேருந்து அந்த இடம் வரைக்கும் தாண்டி அடுத்த இடத்துக்கு போயிடலாம். ஆனால் ஸ்லோகம் கேட்டால் தான் நல்லது. இது நீங்கள் கேட்குறது எல்லாருக்கும் நல்லது, உங்களுக்கு புரியும், உங்களுக்கு கஷ்டமே கிடையாது. நான் ஸ்லோகம் சொல்கிறேன். மஹீம் மூலாதாரே கமபி மணிப்பூரே ஹுதவகம். கவலைப்படாதீங்க, பிரித்து சொல்கிறப்ப நல்லா புரியும். ஸ்திதம் ஸ்வாதிஷ்டானே ஹிருதி ஹிருதி மருத ஆகாசம் உபரி. எங்கள் ஆகாசம் தெரிஞ்ச வார்த்தை வந்துச்சு பார்த்தீங்களா? மனோ அபி ஒரு எஸ் மாதிரி ஒன்று போடுவாங்க, ஆங்கிற உச்சரிப்பு. ஆனால் ஃபுல்லாக சொல்லக்கூடாதும்பாங்க. மனோபி ப்ரூமத்தியே, எங்க புருவங்க அதான் ப்ரூமத்தியே, அதாவது இங்கே நடுவில். சகலமபி பித்வா குலபதம் சகஸ்கராரே. சகஸ்கராரம்ங்கிற வார்த்தை கேள்விப்பட்டோம். பத்மாங்க
தாமரைங்க, பத்மே சகரகசி பத்தியா விகரசே. எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ இதுதான் ஸ்லோகம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல் 2 லைனை மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா புரியும், கவலைப்படாதீங்க. புரியலைன்னா தாண்டி போயிடுங்க, அவ்வளோதான். ஆனால் வீடியோவை விட்டு வெளியில் போயிடாதீங்க. ஏன்னா வீடியோவை விட்டு வெளியில் போனீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு இடத்துல எல்லா இடத்துலையும் எந்த பக்தி நூல் எடுத்தீங்கனாலும் மேலோட்டமாக இருக்கும். நளினி அப்படின்னா ஓம் நளினியே நமக அப்படின்னா கை தாமரை, கண் தாமரை, முகம் தாமரை, இப்படி சொல்லிட்டு போகணும். அது கொஞ்சம் மேலோட்டம். இது நல்லா டீப்பாக நம்மளை பற்றி சொல்கிறோம், நம்ம உடம்புல இருக்கிற சக்கரங்கள் பற்றி சொல்கிறோம். எம்ஆர்ஐன்னு ஒன்று எடுக்கிறோமே, அதில் தெரியாத சக்கரங்க, அதில் தெரியாத. இது வந்து உணர்வு பூர்வமாக படுறது, உணர்ந்து பார்க்க வேண்டியது. தியானம், ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறப்ப தான் இதெல்லாம் மெதுவாக புலனாகும். குரு இருக்கணும், அதுக்குரிய உணவு சாப்பிடணும், அதுக்குரிய சூழ்நிலை இருக்கணும். சரி, பழையபடி வந்துடுவோம். மஹீம் மூலாதாரே கமபி மணிப்பூரே குதவகம் சிதம் ஸ்வாதிஷ்டானே தா 4வது தானா ஹிருதி மருத ஆகாசம் உபரி. இப்போ நான் அது ஸ்லோகத்துக்கு வரேன். மூலாதாரே தா 4வது தான். மூலாதாரத்தில் மஹீம் அப்படின்னா பிருத்திவி தத்துவத்தையும், மணிப்பூரே மணிப்பூரகம் கேள்விப்பட்டது தானே, மணிப்பூரகத்தில் கமபி ஜல தத்துவத்தையும், ஸ்வாதிஷ்டானே தா 4வது தானே ஸ்வாதிஷ்டானே ஸ்வாதிஷ்டானத்தில் ஸ்திதம் ஸ்திரமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஹுதவகம் அக்னி தத்துவத்தையும், ஹிருதி அப்படின்னா ஹிருதயம் தெரிஞ்சது தானே, அதுதான் நம்ம இருதயம்னு எழுதுகிறோம். அப்புறம் அந்த இருதயத்தில் என்ன பண்ணால் அப்படி கொஞ்சம் அழகுபடுத்தி இதயமாக்கிட்டோம். ஹிருதி இருதயத்தில், அநாகதத்தில் மருதம் வாயு தத்துவத்தையும், உபரி அதற்கு மேல் விசுத்துயில், விசுத்தின தொண்டக்கிளி இங்கே விசுத்துயில் ஆகாசம் ஆகாச தத்துவத்தையும், புரூமத்தியே இந்த இடம் நான் போட்டு வச்சிருக்கிற இடம், புரூமத்தியே புருவ நடுவில், ஆக்னியில் மனோ அபி மனஸ்தத்துவத்தையும், சகலம் அபி குலபதம் சகலம் மபி சகலம். இதை வந்து சகலம் அபிங்கிறத நம்ம எப்படி பிரிக்க போகிறோம்னா சகலம் அபின்னு பிரிச்சிருவோம். குலபதம் அதை கொஞ்சம் இடமாற்றி போட்டு சகலம் குலபதம் அபி. இவ்வாறாக சுஷும்னா மார்க்கத்தில் உள்ள எல்லா சக்கரங்களையும் சொன்ன விஷயம் தாங்க. பிதுவா ஊடுருவி சென்று சகஸ்கிராரே பத்துமே 1000 இதழ் கண்ட அப்படின்னு வச்சுக்கலாம். 1000 இதழ் கொண்ட, ஆனால் உண்மையான அர்த்தம் வந்து எண்ணற்றன்னு அர்த்தம். 1000 இதழ் கொண்ட கமலத்தில் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரகசியமான இடத்தில் பத்தியா சக உனது பதியாகிய சதாசிவனுடன் விகரசே கூடி மகிழ்கிறாய். அதுக்கு வந்து அம்பாளும் சிவனும் கூடுறதுக்கு ரகசியமான இடம்லாம் தேவையில்லை. நமக்கு சொல்கிறாரு, நீங்கள் வந்து தியானம் பண்ணுறப்ப தொந்தரவு இல்லாத ஒரு இடத்துல இருங்க. தியானம் பண்ணி உங்களுடைய குண்டலினி சக்தியை மூலாதாரத்துலேருந்து மேலே கொண்டு போயிட்டு படிப்படியாக கொண்டு போய் அங்கே இருக்கிற சிவனோடு ஐக்கியமாகிறப்போ உங்களுக்கு அமிர்த தாரை வரும் அப்படிங்கிறது தான் இதனுடைய உள்ளர்த்தம். அதனால் அந்த 2வது இடம் மட்டும் நான் கடைசியாக சொல்கிறேன். இவ்வாறாக எக்ஸ்கியூஸ் மீ சுஷும்னா மார்க்கத்தில் உள்ள எல்லா சக்கரங்களையும், எல்லா சக்கரங்கள்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி ஆகிய எல்லா சக்கரங்களையும் பித்வா ஊடுருவி சென்று 1000 இதழ் கொண்ட கமலத்தில் ரகசியமான இடத்தில் உனது பதியாகிய சதாசிவனுடன், ஆதிசங்கரர் எழுதுகிறார் பாருங்க, எப்படி எழுதுகிறார் பாருங்க, உனது பதியாகிய சதாசிவனுடன் விகரசே கூடி மகிழ்கிறாய். இவங்க 2 பேரும் கூடும் பொழுது அமிர்த தாரைகள் பொழிஞ்சு அம்பாள் நம்ம வந்து நம்மளுடைய தலை வந்து அம்பாளுடைய காலில் இருக்கிறது நம்ம சாஷ்டாங்கமாக அம்பாளுக்கு முன்னாடி விழுந்து கிடக்கும். அப்போ அம்பாளுடைய பாதத்திலிருந்து அமிர்த தாரை வந்து நம்ம உடம்புல பட்டு நமக்கு வந்து வித்தியாசமான நல்ல உணர்வுகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பேரின்ப நிலை கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இது வந்து சௌந்தரிய லகரி 10வது ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்லோகத்தோடைய முடிவு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து அந்த 90லேருந்து 111 பார்த்துட்டு அப்புறம் வரலாம். சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், இதுவரை வீடியோ பார்த்த சகோதர சகோதரிகளுக்கு நன்றி. சௌந்தரிய லகரி 9ஆம் ஸ்லோகம் ஆதார சக்கரங்கள் என்ற தலைப்பில் ஆரோகணத்தை காட்டுகிறது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம்,
அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம் என்ற முறையில் குண்டலினி சக்தியானது மேலே போய் 6 சக்கரங்களையும் தாண்டி 3 கிரந்திகளை தாண்டி அது போய் அந்த சிவனுடன் ஐக்கியமாகும் பொழுது அமிர்த தாரையாக சக்தி வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லி இப்போ சௌந்தரியலகரி 10வது ஸ்லோகம் இருக்குது. அது அந்த ஸ்லோகத்தின் டைட்டிலே பார்த்திங்கன்னா மூலாதாரம் தான். இப்போ நம்ம இந்த 90லேருந்து 111 வரைக்கும் அந்த நாமங்கள் சொல்கிறப்ப இந்த 2 ஸ்லோகத்தையும் இல்லாமல் நம்ம சொல்ல முடியாது. சிவனும் சக்தியும் கூடி மகிழ்ந்த பொழுது என்ன நிகழ்கிறதுன்னு பாருங்கள். பரமசிவன் உடன் கூடியிருந்து ஆனந்த வெள்ளத்தை பெருக்கி அதனால் எல்லா நாடிகளையும் நினைத்துவிட்டு மீண்டும் மூலாதாரத்திற்கே வருகிறாள். அந்த குண்டலினி சக்தியானது மீண்டும் மூலாதாரத்துக்கே வருது. அதனால் இந்த ஸ்லோகத்தை நான் அடுத்த பதிவில் சொல்லுவேன். இந்த ஸ்லோகம் நான் இவ்வளோ லெங்க்தியாக வரும், இந்த வீடியோ இவ்வளோ லெங்க்தியாக வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் அடிப்படையான சில விஷயங்களை சொல்லாமல் வெறும் நாமங்களுக்கு அர்த்தம் மட்டும், பெயர்களுக்கு அர்த்தம் மட்டும் சொல்கிறதுனால எந்த உபயோகமும் இல்லை. அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் லெங்க்தியாக வந்துச்சு. இதுவரை பார்த்தவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பலன் இருக்கும். பார்ட் 2 அதாவது லலிதா சகஸ்ரநாமம் 90லேருந்து 111வது பேர்களுக்கு இன்னும் விளக்கம், தெளிவான விளக்கத்துக்கு வரத்துக்கு நேரம் இல்லை. அடுத்த பதிவாக போடுறேன். அதை பார்ட் 2 அடுத்த சில 2 நாட்களில் வரும். அதற்கு தொடர்ச்சியாக உங்களை நான் மன்றாடி கேட்டுக்கிறது என்னென்னா, 475வது பெயர்லேருந்து 534வது பெயர் வரைக்கும் இருக்கிற இடம் பேர் யோகினி நியாசம். அந்த யோகினி நியாசம்ங்கிறது எகெயின் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம் இதில் தான் ஆரம்பிக்கும். இதில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் முடியும். ஸோ அது மிக மிக முக்கியமான பெயர்கள். அவை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதனால் பெரிய வீடியோ இருந்தாலும் தயவுசெய்து நேரம் ஒதுக்கி பாருங்கள். அதனால் உங்களுக்கு பலன் உண்டு என்று கூறி பார்த்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.